ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது உளுந்தங்கஞ்சி. இந்த உளுந்து வந்து இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லா பலம் கொடுக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உளுந்தங்கஞ்சி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடனே எங்களுக்கு வந்து சேரும். உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் உளுந்து கழுவி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் போல் புழுங்கல் அரிசி பாருங்கள், அதுவும் 2 மணி நேரத்தில் ஊற வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் பச்சரிசி, இது 3மே ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4-5 ஜீரகம் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து நம்மளுக்கு சீக்கிரமே குக் ஆயிரும். குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிறேன் உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட புழுங்கல் அரிசி, பச்சரிசி, பாசிப்பருப்பு, இப்போ இதில் 4 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தாங்க பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாசிப்பருப்பு எடுக்கணும். அதே அளவுக்கு தான் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணணும். நமக்கு கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்க்கலாம் கஞ்சி எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா உளுந்து அரிசிலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கரண்டிலே நல்லா இந்த ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணும்போது இந்த ரைஸ்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கூலாயிரும். பாருங்கள், கரண்டி வச்சே நான் நல்லா மசிச்சிட்டேன். உங்களுக்கு கரண்டி வச்சு சரியாக மசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பருப்பு வச்சு கூட மசிச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை எனக்கு, அதனால் கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. அப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வந்து உடம்புல இருக்கிற இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு பலம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.